எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். நானு, முதலாளி, லாக்குல் 3 பேரும். கூலி படத்துக்கு பயங்கர இருக்கு. அதை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, ட்விட்டர்ல கேட்டு இருக்கு. நாங்களும் வந்து நிறைய பேசி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அப்படியே அதை நம்ம ஷோட வியூவர்ஸோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். ராகுல், இனிஷியல் தாட்ஸ் என்ன? நிறைய ரஜினி படம் பார்த்துருக்கீங்க. முத நாள்லாம் நம்ம போய் பார்த்துருக்கோம். சிவாஜிலாம் வந்து இங்கே பூந்தமல்லியில் போய் பார்த்துட்டு வந்தோம் காலேஜ் படிக்கும்போது. நிறைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்த்துருக்கோம் ரஜினி படம். இப்போ அவர் 50 இயர்ஸ் அவர் வந்து பல வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. சின்ன குழந்தையில இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம வியூவர்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு 50th இயர்ல இந்த கூலி மாதிரி ஒரு பெரிய படம் வந்திருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க எல்லாருமே. இப்போ கூலி த பவர் ஹவுஸ் டப்பாய் ஹிந்தியில வந்திருக்கு. இதை பத்தி நம்ம முதல்ல பேசணும். அது வந்து கூலி அப்படின்னு வருது. அது வந்து அப்படி டப்பாய் ஹிந்திலையும் வருது, எல்லா லாங்குவேஜ்லயும் வருது, இந்தியா ஃபுல்லா வருது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் சொல்லுங்க. முதல் கேள்வி, இது வந்து இந்த எல்சியு யூனிவர்ஸ்க்குள்ள வருமா வராதா? இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதெல்லாம் ஓகே. இல்ல. போன தடவை எப்பயுமே அவர் ஒண்ணு போடுவார் தெரியும். இல்ல இல்ல அவர் அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இட்ஸ் ஸ்டாண்ட் அலோன் மூவி ஒன்லி ஃபார் ரஜினிகாந்த். பிரதர், அந்த அமீர் கான் பேட்டிக்கு முன்னாடி அமீர் கானே இல்லைன்னாங்க. இல்ல இல்ல அமீர் கான் வந்து நான் இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அமீர் கான் இருக்காருன்னு சொன்னாங்க. அப்படி நாளைக்கு தான் தெரியும். இல்ல அவர் ஸ்டாண்ட் அலோன் மூவி ஃபார் ரஜினிகாந்த். இதுக்கும் அதுக்கும் லிங்க் பண்றது இந்த வகையிலும் முடிச்சு கூட உரிமலன். அமீர் கான் வந்து தனியா பாலிவுட்ல அவருக்காக ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண சொல்றாரு. அவர் இருக்கிற யூனிவர்ஸ் பத்தாது, எனக்கு இன்னொரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால அவன் கிரியேட் பண்றேன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம தமிழ்ல சிறப்பா யூனிவர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா இது வந்து அப்படி கிடையாது, ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஆனாலும் இது ஒரு சர்ப்ரைஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு லாக்குல் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசுறாரு. ஆக்சுவலா பாபாலே அது ஒரு படையப்பா யூனிவர்ஸ் வரும், ஞாபகம் இருக்கா? நீலாம்பரி ஆமா 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 அப்பவே வந்து படையப்பா யூனிவர்ஸ் வந்துருச்சு அது. அதுக்கப்புறம் இவர் பண்ணுவாரு காஞ்சனா. அது ஆக்சுவலா நீலாம்பரி யூனிவர்ஸ், படையப்பா யூனிவர்ஸ் கிடையாது. we are living in நீலாம்பரிஸ் வேர்ல்ட். நீலாம்பரிஸ் வேர்ல்ட் அது. பாபாவும் நீ பாபான்னு என்ன சொல்ற இந்த படம் வரும்போது? பாபா வந்து ஆகஸ்ட் 15th ரிலீஸ் ஆச்சு. ஆகஸ்ட் 15th வந்துச்சு. இதுவும் ஆகஸ்ட் தான். ஆகஸ்ட் 15th தான். ஆனா ஜெயிலரும் இதே டைம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். சோ அதனால பாபா அதுவும் இப்படிதான் வந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆகஸ்ட் 15th வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல பயாலஜி ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருந்தாங்க. அதை கட் அடிச்சுட்டு மொதல் ஷோ போனேன். விட்லாச்சாரியார் படம் மாதிரி இருக்குன்னாங்க. அது அந்த கைட்ட வச்சு கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அது அது நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம். சரி பாபா விடுங்க, பட்டம் அங்க வரக்கூடாது, மடியில வரணும்னு பாரு. வந்து எல்லாரும் அவன் ஃபேன் இந்தியா ஹிட் ஆகணும், 1000 crore கிராசர் ஃபார் தமிழ் சினிமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாபாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, இந்த படம் ஆனா நிறைய பேர் நடிச்சிருக்காங்கல்ல. ஆமீர் கான், நாகார்ஜுனா, அவர் தானே பவர் ஹவுஸ். இல்ல இப்ப வந்து ஆக்சுவலா வந்து ஏர்லி மார்னிங் ஷோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்க வந்து இப்போ இந்த ரெடிட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷோக்கு போயிட்டேன், ஷோ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அங்க ஐ திங்க் தெலுங்குல அங்கெல்லாம் அந்த சைடு ஏரியாலாம் வந்து ஐ திங்க் ஏர்லி மார்னிங்கே இன்னைக்கு டேட் தானே, ஸோ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓடிட்டு இருக்கு. புக்கிங்ஸ் வந்து ஐ திங்க் 4000 crores கிட்ட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் புக்கிங்ஸ் வந்து ஏற்கனவே அந்த இந்த வீக்கெண்டுக்காக வந்து சேல்ஸ் 4000 crores டிக்கெட்டா? நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ். ஓகே, சரி. இப்போ இது சிங்கப்பூர் எல்லாம் முதல்ல வந்திருக்கும் வெற்றி. ஏன்னா ஈஸ்டர் ட்வீட் போடுவாங்களே, சித்தப்பா பார்த்தாரு, மாமா பார்த்தாரு, பார்த்தாரு, அதுல பார்த்தாருன்னு. அதுல வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும், படத்தை வந்து இது பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், ஜெலிசில் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், ஜெலிசில் குடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குமே. அதுக்குள்ள சிங்கப்பூர்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு அதிகாரம் இல்ல, தெரியல எனக்கு. அவ்வளவு இல்ல வெற்றி, என்ன கணக்குனா இல்ல இன்னைக்கு ஆஸ்திரேலியால ரிலீஸ் ஆயிருக்குமா? இப்ப அதான்டா எதெல்லாம் அஹெடா இருக்கும் இந்தியாவோட. பட் இங்க வந்து 12 மணி ஆயிடுச்சுன்னா ஆஸ்திரேலியா எல்லாம் காலைல 6 o'clock ஆயிருக்கும். அந்த மாதிரி ஷோஸ் அவர் கணக்கு தானே வெற்றி. ஸோ சிங்கப்பூர்ல முன்னாடியே வந்துடும். லிட்டில் இந்தியால அந்த ரெக்ஸோ ஏதோ ஒன்று இருக்காங்க, ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க, மற்ற எல்லாத்துலயும் வந்துடும். அதனால அவங்க கம்பேரிட்டிவ்லி அஹெடா பார்ப்பாங்க. லாக்குல் வேற என்ன நம்ம எல்லாம் பார்த்தோம்? சந்திரமுகி பார்த்தோம், சிவாஜி தான் பார்த்தோம், சிவாஜி பார்த்தோம். நான் வந்து இது ரெண்டும் என் போஸ்ட் கிராஜுவேட் இது மக்களோட பார்த்தேன். காலா கபாலி, இன்னொரு காவியம் ஒன்று நடந்தது, லிங்கா. அதெல்லாம் நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். 2.0 நானும் மட்டும் கோயம்புத்தூர்ல பார்த்தோம்.
மட்டும் கோயம்புத்தூருக்கு வந்துச்சு. வெற்றி வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. வெற்றி அப்ப இங்க இல்ல. ஸோ இந்த டூ மாதிரி பாயிண்ட் பல ஒன் ஆ, தேவியில பார்த்தேன். ம் பேட்ட தேவியில பார்த்தேன். அப்புறம் முருகதாஸோட ஒரு படம் நடிச்சாரு, தர்பாரும் தேவியில பார்த்தேன். தர்பார் தர்பார் நான் திருப்பூர்ல பார்த்தேன். சரி, இப்படி வந்து இப்ப கடைசியா கூலிக்கு வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது லாகுல் கூலியில? கூலி பவர் ஹவுஸே என்னைக்கும் குறைய. ஆனா வந்து இவங்க கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்க. ஜெயிலர்ல பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்க. பாட்டு பார்த்தேன்னா இந்த ஹுக்கும் மாதிரி நீங்க அதுக்கு நடுவுல ஒரு வெற்றி படத்தை விட்டுட்டீங்க, வேட்டையன். அதை விடு. நான் வந்து இதுக்கு ஒரு கம்பாரிசன் சொல்லிட்டு இருக்கேன். அதுல வந்து ஹுக்கும், இதுல வந்து இந்த கூலி பவர் ஹவுஸ். சரியா? அதுல வந்து ஒரு சென்டிமெண்ட் பாட்டு இருக்கு, ரத்தம் மாறேன். அந்த விக்னேஷ் எப்பவுமே இதா வைப்பார்ல, இன்ஸ்டா ஸ்டோரியா வச்சு அபியூஸ் பண்ணுவார்ல ஒரு பாட்டு. அது அதே மாதிரி இதுலயும் ஒரு சென்டிமெண்ட் சாங் இருக்கு. அதுக்கு இதுவும் அப்படியே இதுலயும் இருக்கு. அதோட நல்லாவே இருக்கு அந்த சென்டிமெண்ட் சாங் இதுலயும். சோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சாங் மோனிகா பாட்டி, அதுல மோனிகாவும் இந்த தமன்னா பாட்டும் சரியா போச்சா? காவாலா பாட்டா? காவாலா பாட்டும் இந்த மோனிகா பாட்டும் சரியா போச்சு. பவர் ஹவுஸும் ஹுக்குமும் சரியா போச்சு. சென்டிமெண்ட் பாட்டுக்கு சென்டிமெண்ட் பாட்டு சரியா போச்சு. அதே மாதிரி மேட்ச் பண்ணிருக்காங்க. அதுல இன்னொரு ஒரு பாட்டு வேற வருமே, அந்த இந்த இதுல ஒரு இது செகண்ட் ஹாஃப்ல ஜெயிலர்ல அந்த திருடுறதுக்கு ரெடி ஆவாங்கல்ல. ஆமா ஆமா, அதுக்கு பதிலா இங்க ஒரு ஃபன் சாங் சிக்கிட்டு வச்சுட்டாங்க எக்ஸ்ட்ரா. ஸ்டோரி மொத்தம் ஆனா நண்பன் 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 சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு மீம் ஸ்டோரி ப்ளூபர்ஸ் எதுன்னு சொல்ல, ப்ளூபர்ஸ் அதுன்னு ப்ளூபர்ஸ் இல்ல, ட்ரெய்லர் வச்சு ஸ்பாயிலர்ஸ், நோ ஸ்பாயிலர்ஸ். இல்ல ட்ரெய்லர் வச்சு சொன்னதுதான். ட்ரெய்லர்ல வந்து என்னதான் இருந்தாலும் அவர் எங்க அப்பா அப்படின்னு அவங்க சொல்றதும், இல்ல என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதும் மாறி மாறி அதே இலக்க ஸ்வாப் பண்ணி சொல்லுவாங்கல்ல. ட்ரெய்லர்லாம் இப்ப வேணும்னே வந்து ஃபேக்சுவலி இன்கரெக்டாவும் பண்ண ஆரம்பிச்சாங்க. கோட்ல எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. வேணும்னே வந்து ட்ரெய்லர்ல வந்து ஃபேக்சுவலி இன்கரெக்ட் டீடைல்ஸ் போட்டு மிஸ்லீட் பண்றது. ட்ரெய்லருக்குனே தனியா ஷூட்லாம் பண்றாங்க இப்ப. அதுக்கு அந்த மாதிரி பண்ணி நம்மள எல்லாம் மிஸ்லீட் பண்ணி நமக்கு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வழக்கமா இவர் போட்ட இது இந்த வாட்டி கிளாரிஃபை பண்ணியிருக்காரு லோக்கி. இந்த மாதிரி மாஸ்டர் பார்த்துட்டு வாங்க, கைதி பார்த்துட்டு வாங்க, மாநகரம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவார் எப்பவுமே. இந்த வாட்டி வந்து உண்மையாலுமே சொல்லுவாரா? அது நான் அந்த ட்வீட் ஆமாடா பிரதர் ட்வீட் போட்டார் போன வாட்டி. போய் இதை பார்த்துட்டு வாங்க, கைதியை பார்த்துட்டு வாங்க, இதை பார்த்துட்டு வாங்கன்னு ட்வீட் போட்டார். இந்த வாட்டி தான் அந்த மாதிரி கிடையாது. ஓகே. ஆமா, மீம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. நல்லாவும் இனிமே தான் தெரியும் என்ன மாதிரி மீம்ஸ்லாம் ஃப்ளட் பண்ண போகுது. உங்களோட பெஸ்ட் லோக்கி மூவினா இது? எனக்கு பெஸ்ட் லோக்கி மூவினா கைதி. எனக்கு கைதி, ஃபாலோட் பை மாநகரம், ஃபாலோட் பை விக்ரம். லியோ கிடையாதா? லியோ லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. மாஸ்டர் அதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்தது எனக்கு. மாஸ்டர் ஆக்சுவலா மாஸ்டரோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப அண்டர் ரேட்டட் ஆக்சுவலா. இல்ல சொல்றேன். இப்ப இந்த லியோ வந்து ஓரளவு ஒரு லியோவும் நல்லா இருக்கும். மாஸ்டர் அதை விட நல்லாவே தான் இருந்துச்சு. மாஸ்டர் அதை விட ஒரு 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 ஹெட் தான். அதுவும் அந்த கில்லி மியூசிக் போட்டு வந்து மாஸ்டர் வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்ததா? கோவிட் நடுவுல, கோவிட் முடிகிற டைம்ல வந்துச்சு மாஸ்டர். அதான் நான் கில்லி மியூசிக்கோட சேர்த்து ஒன்று வரதெல்லாம் வந்து பீக் அனிருத். இல்ல இதுவுமே பீக் தான் கிட்டத்தட்ட. அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாமே கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு மாஸ்டர்ல. ஹுக்கும் போட்டுட்டு அந்த அளவுக்கு ஒரு பாட்டு வர முடியுமான்னு யோசிச்சதுக்கு வந்துருச்சு. பவர் ஹவுஸ் வந்து பவர் ஹவுஸே நல்லா தான் இருக்கு. அதான் அந்த அளவுக்கு வந்து அதே தலைவரே மெசேஜ் அனுப்புனாராம, ஹுக்கும் பீட் பண்றதுக்கு நீ பாட்டே இருக்காதுன்னு நினைச்சேன், நீங்க அதுக்குள்ள இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு. அதான் ஸோ அந்த அளவுக்கு வந்துருச்சு. நிறைய பேர் வந்து ஜெலுசிலோட உட்காந்துருக்காங்க. நம்மளுடைய வின்னியே மாதிரி வெயிட் பண்றாங்க. எங்க குரூப்லயும் நிறைய ஆன்டி ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா, நாங்க பார்த்துட்டு லாகுல் பார்த்துட்டு சொல்லுவாரு படம் எப்படி இருக்குன்னு. நான் ஒரு 2-3 நாள் ஆகும் பாக்குறதுக்கு. கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம்னு வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் ஸ்பாயிலர் பார்க்க கூடாது. ட்விட்டர்ல வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. இல்லப்பா, சரி பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆனா அரட்டை ஸ்குவாட்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை பார்க்க போறது மட்டு தான் நினைக்கிறேன். மட்டு வந்து நாளைக்கு முதல் நாளே சாயந்தரம் 7 மணிக்கு போகுது.
அதுக்குள்ள முதலாளி பாக்குறாரா இல்லையான்னு முதலாளி ஆக்சுவலா பாத்துருவாரு, இன்னும் 4 மணி நேரத்துல பாப்பாரு. முதலாளி ஃபர்ஸ்ட் பாக்குறாரா மட்டும் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களான்னு தான் இருக்கு. அப்புறம் லாகுலும் பாப்பாரு. நான் தான் இந்த வாட்டி கடைசியா பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். சரி பார்த்துட்டு பேசுவோம் அதை பத்தி. பட் வந்து ஹைப் அண்ட் எக்ஸைட்மெண்டா ரியல் இந்த படத்துக்கு பிக் டைம் ஹைப் இருக்கு. இந்த ஆஃப்டர் அளவுக்கு கபாலி ஒரு ரஜினி மூவி வந்து இவ்வளவு ஹைப் ஆனது இதான் அப்படின்னு நினைக்கிறேன்ல. இல்ல இப்போதைக்கு அந்த வேற எதுவும் படம் காம்படிஷனும் இல்ல, ஆஃப் பீக்னு கூட சொல்லலாம். வார் வருது பிறகு என்ன பிரதர் காம்படிஷனே இல்லைங்க. அதுதான் ஒரு தமிழ்ல சொல்றாரு வெற்றி ப்ரோ. அதுக்கு ஒரு மீம் வந்துச்சு ராகுல் பாத்தீங்களா? ரித்திக் ரோஷன் ரஜினிகாந்த் எல்லாம் ஒரு கம்பேரிசனா அப்படின்னு. ரித்திக் ரோஷன் குழந்தையா இருப்பாரு, அதான் 12 வயசு பையனா இருப்பாரு. ரஜினி இப்படி கையில வச்சு ரஜினியோட போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு ரித்திக் ரோஷன். அதுக்குதான் அந்த புதுப்பேட்டை மீன் போட்டாங்க. நீ வந்து இப்படி இப்படி அந்த மீன் போட்டாங்க. அவங்க மெயினா வந்து இப்போ வந்து ஜூனியர் என்டிஆர் வச்சுதான் அவங்க வார் 2 ஒரு ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ரித்திக் ரோஷன் வச்சு பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. ஜூனியர் என்டிஆர் வந்து எப்படி பண்றான்னு சொல்லி அதுக்கு ஒரு ஹைப் தனியா, அது ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஸோ அது நல்ல பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இந்த வார் 1 பெரிய ஹிட் ஆச்சு. பட் இதே அவங்களோட பழைய கதமா தான் இருக்கு. இந்த ஏதாவது ஒரு சூப்பர் கமாண்டோ யாராவது இருப்பாரு, அவர் ஏதாவது ஒரு வில்லனோட சண்டை போடுவாரு. அந்த வில்லன் வந்து ஏதாவது புது ஹீரோவா இருப்பாரு. இந்த முன்னாடி ஜான் அப்ரஹாம் வில்லனா இருப்பாரு, யாரு கெட்டவங்க நினைக்கிறோமோ அவங்க கடைசியில நல்லவங்களா இருப்பாங்க, யாரு நல்லவங்க நினைக்கிறோம் கடைசியில கெட்டவங்களா இருப்பாங்க. இந்த இவர் கூட வருவாரு, சல்மான் கூட டைகர்னு ஒரு டைகர் படத்தாதுன்னா அந்த மாதிரி சும்மா அதே ஃபார்முலா வந்து ஒவ்வொரு ஹீரோவும் தனக்கா ஒரு ஃபார்முலா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு யூனிவர்ஸ், அது யாஷ்ராஜ் ஸ்பை யூனிவர்ஸ். என்னது எல்லா ஹீரோவும் ஒரு கமாண்டோ ஸ்பையா இருப்பாங்க. வார் 1 வார் 2 பத்தான் இல்ல. நான் பார்த்த முதல் யூனிவர்ஸ் எது தெரியுமா? இந்த ஹீமேன் டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருப்பேன் நான் early 90sல. ஹீமேன் மாஸ்டர்ஸ் அந்த மாஸ்டர்ஸ் யூனிவர்ஸ்னு ஒன்னு இருக்கும் தெரியுமா? தெரியும், மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ்னு கத்தியத்துக்கு வர மேல மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். அந்த ஹீமேன் யூனிவர்ஸ், அந்த ஸ்கெலிட்டன், இந்த கிரேஸ்கல், அவங்க அந்த குரூப் தான் நான் பார்த்த முதல் யூனிவர்ஸ். அடுத்து லாகுல் நீங்க சொல்லுங்க. அடுத்து சன்னு நான் பார்த்த யூனிவர்ஸ் வந்து இந்த ஹாலிவுட் யூனிவர்சல் ஸ்டுடியோன்னு போடும்போது ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ்னு படம் ஆரம்பிக்கும். நீ வந்து சாட்டர்ன் ஜூபிட்டர்னு சொன்னா நான் ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பேன் நேரம். சரி பரவாயில்ல. பட் ஆனா நான் பார்க்கலையே, நீங்க பாத்திருக்கீங்களா? டேய் புக்ல பார்த்ததுடா. சரி அப்ப வந்து பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நானும் பார்த்துட்டு சொல்றேன். வியூவர்ஸ் நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த கூலியை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இன்னும் எல்லாரும் இன்னைக்கு ட்வீட் போட ஆரம்பிச்சிருவாங்க இஷ்டத்துக்கு. எல்லாரும் இன்னைக்கு படம் பார்க்குற வரைக்கும் ட்விட்டர் சைடு போக கூடாதுன்னு இருக்கேன். எப்படியும் ஸ்பாயிலர் இல்ல ஓப்பனிங் எல்லாத்தையும் போட்டுருவாங்க பிச்சு பிச்சு. அப்படி போட்டுதான் அவங்களோட வியூஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா உங்க ஒப்பீனியன் எல்லாரும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு உரிமைகள் உண்டு. ஆனா வந்து இந்த மாதிரி ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் போடாதீங்க. போய் ஃபன் பண்ணிட்டு வாங்க. 18+ மட்டும் போங்க. லாகுல் உங்களுக்கு வந்து உங்க ஏஜ் கார்டெலாம் காமிச்சு தான் நீங்க உள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்க. வியூவர்ஸ் நீங்களும் படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இதுதான் நாங்க ப்ரீ கூலி அரட்டை கூலியை பத்தி நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாம அன்ஃபில்டர்டு சாட் இது. வழக்கம் போல கிரிஞ்சா தான் இருந்திருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க கூலியை அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க அதை பாக்குறோம். நாங்களும் படத்தை பார்த்துட்டு வில் see how it goes. முதலாளி லாகுல் நீங்க சொல்றதை சொல்லுங்க. we can close. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹைப்பான மூவி வருது ரஜினிகாந்துக்கு. ஸோ we will be back with the further videos. We'll sign off for this. Bye. எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முதலாளி லாகுல் நான் 3 பேர் அசம்பிள் ஆயிருக்கோம். எல்லாருமே வந்து கூலி பவர் ஹவுஸ் அப்படின்னு இருக்கிற இந்த நேரத்துல லாகுல் வந்து பயங்கர சிரிப்போட நீங்க ஷோ ஆரம்பிச்சிருக்காரு. லாகுல் நிறைய ஜோக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால இப்படி ஒரு சிரிப்பலையோட நீங்க ஷோ ஆரம்பிக்கிறோம். கூலி ஹைப்ல தான் இருக்காங்க எல்லாருமே. கூலி த பவர் ஹவுஸ் அப்படின்னு ஹிந்தியில வருது. இருடா கண்ணுல தண்ணி வருதா? இதுக்கு மேல நல்ல வெயிட் பண்ணு. நான் திரும்பி ஆரம்பிக்கிறாரு அப்படியே சொல்றா. எடிட்டர் வேற இல்ல, அப்படியே போட்டுருங்க. வேணாம். சரி ஓகே வெற்றி ப்ரோ இதுதான்டா வீடியோ. அந்த மீம் போடுவாங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன். 3, 2, 1.
எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் இருக்கோம். நானு முதலாளி லாக்குள் வந்தாரு. ஒரே சிரிப்பலையோட சேர்ந்திருக்கோம். கூலி த பவர் ஹவுஸ். ட்ராக்லைன் பவர் ஹவுஸா? இல்ல நாங்க வேற நிறைய ஜோக் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் இருக்கோம். நான் சீரியஸா கேக்குறேன். அதுக்கு ட்ராக்லைன் பவர் ஹவுஸ்ன்னு இருக்கா? இல்லையா? ஹிந்தி இல்ல ஹிந்தி. இருடா. இருடா. சரி ஓகே. உன் ஆடியோ தான் ஸ்டக் ஆகுது. ஓகேவா? வெற்றி எந்த கேக்குதா? கேக்குது பிரதர்.